விஷ்ணு விஷால் விக்ராந்தோட நடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலில் நடிச்சிருக்க திரைப்படம் தான் லால் சலாம். இந்த திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த இந்த லால் சலாம் திரைப்படத்தோட பிரஸ் மீட்ல இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர் விஷ்ணு விஷால் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, 90s நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி சில விஷயங்களை புனைவா சேர்த்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் இந்தியா பாரத் அப்படின்னு பெயர் மாறுது அப்படிங்கறத பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அது அப்போ வைரல் ஆச்சு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில அரசியல் சார்ந்து எந்த பதிவும் நான் போட்டதே கிடையாது. இந்த விஷயத்துல ஒரு இந்திய குடிமகனா போட்டேன். அதுக்கு பிறகு 2 நாள்ல நான் ஆன்டி இந்தியன் ஆன்டி இந்துவா மாறிட்டேன். அப்படிதான் சமூக வலைதளங்கள்ல பதிவு போட்டுட்டு இருந்தாங்க. என்ன தாக்கி என் மனைவி பாதி சைனீஸ், அதனால இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு போட்டாங்க. ஒப்பீனியன் மாறலாம், அதை ஒத்துக்கணும், அதுதான் மனிதநேயம். இந்த படத்தை பத்தி என்கிட்ட சொன்ன சமயத்துல என் பையனோட அம்மா எனக்கு கால் பண்ணி இந்த படத்துல நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ரஜினி சார் எனக்கு கால் பண்ணி இந்த படத்துல விஷ்ணு நடிச்சா நல்லா இருக்கும்னு ஐஸ்வர்யா சொன்னா, நானும் நடிக்கிறேன், உனக்கு ஓகே தானேன்னு கேட்டிருக்கார். என் பையனோட அம்மா பேரு ரஜினி தான். தன்னோட நண்பரோட மகளுக்காக இந்த விஷயத்தை பண்ணியிருக்கார். என்னை பொறுத்தவரை சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு காரணம் அந்த மனசு தான் அப்படின்னு பேசியிருக்காரு.